ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப் சாரி. இன்றைக்கி வீடியோவில் ஜர்தோசி ட்விஸ்ட் டபுள் கலர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற நீடில் வந்து ஆரி பீட் நீடில், அதுக்கப்புறம் டெய்லரிங் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிற டபுள் கலர் ஜர்தோசி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து வச்சு கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி கட் பண்ண வரலைன்னா சிங்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த மெரூன் கலர் டேமேஜாக இருக்குது, அதை நான் கட் பண்ணி போட்டுறேன். கட் பண்ணி போட்டு நல்லா இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுளாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சிங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணால் ட்விஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டபுள் கலருன்றதுனால நான் ஊசியில் எடுக்கும் போதே கலர் மாற்றி எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும் போது நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு லைனில் ஒரு ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் செயின் போட்டு அதுக்கப்புறமா அதோட சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதோட சென்டர்லேருந்து அடுத்த ஜர்தோசி வரும். இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த டிசைன் வரைஞ்சிருந்தாலும் அந்த டிசைனோட லைனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்தோன்னா கரெக்டாக வரும். நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணும் போதும் அதுவுமே அந்த லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு ஜர்தோசிக்கும் சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து அந்த மார்க் பண்ண லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோன்னா கரெக்டாக வரும். 1/4 இன்ச் ஜர்தோசி எடுத்திங்கன்னா ட்விஸ்ட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணுறதும் ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஜர்தோசி ரன்னிங் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, ரன்னிங் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது, ட்விஸ்ட் வந்து திலகம் ஷேப்பில் எப்படி போடுறதுன்றது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.